வாங்கின பணத்தை எந்த அரசியல் கட்சியுமே திருப்பி தர மாட்டாங்க. இப்போ கட்சி ஒரு அமௌண்ட் கொடுக்குன்னா நீ எதுக்கு கொடுக்குற, என்ன சோர்ஸுக்கு கொடுக்குற? மக்களுக்கு ஒரு மயிறு திட்டமோ தெரியல. மக்களுக்கெல்லாம் மக்கள் இப்படியே தான் அவன் சம்பாதிக்கணும், அவன் சாப்பிடணும். ரிட்டர்ன் எப்படி கொடுப்பாங்க, என்ன ஆதாரம்? பிஜேபி இன்னைக்கு வந்து பணத்தை பிடிச்சி கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து இப்போ பாஜக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாஜக தான் அதிகமான வந்து முதல் தப்பு வந்து மெயினா வந்து இருக்கிற எம்எல்ஏங்கெல்லாம் வாங்கணும். ஒரு ஸ்டேட்ல எந்தெந்த எம்எல்ஏ வேலைக்கு வருவாங்க, அதை வச்சு எந்த ஆட்சியை கவுக்கலாம், எங்கே போயிட்டு எப்படி மாற்றலாம், அரசியலே வந்து எப்படி சாக்கடை ஆக்கலான்றதுல போகிறாங்க. அவங்க எப்படி திருப்பி அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுப்பாங்கன்ற நீ திருப்பி கொடுக்க சொன்னாலும் கொடுத்துட்ட மாதிரி காட்டுவாங்க. பின்ன இவங்க எம்எல்ஏலாம் எப்படி விலைக்கு வாங்குவாங்க? எவ்வளோ பேருக்கு கொடுக்கணும், அமௌண்ட் கொடுக்கணும்ல, அதெல்லாம் எப்படி வாங்குறது? கொடுத்தவொடனே என்ன சோர்ஸுக்கு கொடுத்தீங்கன்ட்டு கேட்டுச்சா கோர்ட்டு. இப்போ கட்சி ஒரு அமௌண்ட் கொடுக்குன்னா நீ எதுக்கு கொடுக்குற, என்ன சோர்ஸுக்கு கொடுக்குற, எதுக்குன்னு? இப்போ நலத்திட்ட ஒதுக்குன்னா வாங்கினாங்க, இவங்க கட்சிக்கு தான் நிதி தானே வாங்கினாங்க, கட்சி பத்திரம் தானே கொடுத்துருக்காங்க, கட்சிக்கோசம் ஏன் கொடுக்குறேன்னு கோர்ட்டு கேட்கவே இல்லையா? திருப்பி கொடு வாங்கினால தான் சொல்கிறாங்க. அவன் எதுக்கு கொடுத்தான், நீங்கள் எதுக்கு வாங்கினீங்கன்னு அந்த கேள்வி கேட்குறாங்களா? கேட்கவே இல்லை. இந்த அமௌண்ட்டை வச்சு எப்படி நல்லது பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? பிஜேபி சப்போஸ் வந்து செலவு பண்ணி இருந்துச்சுன்னா அந்த காசை வந்து எப்படி ரெடி பண்ணி திருப்பி கொடுப்பாங்க, இல்லை பிஜேபி வந்து திருப்பி கொடுப்பாங்கன்றத முதல்ல நம்புறீங்களா? அதெல்லாம் எப்படி கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அரசியல்வாதிகிட்ட இப்போ பணம் போன பேர் இந்த பணம் திருப்பி வந்துருக்குதுங்க, எதுவும் வராது. யார்கிட்ட கொடுத்தாலும் பணம் நமக்கு வர போகிறது இல்லை. அதில் வந்து புரியுதா? செலவு பண்ண அது எலெக்ஷன் செலவு பண்ணாங்கன்னா அது எப்படி அவன் வந்து திருப்பி கேட்க போகிறது கிடையாது. அவன் கார்பரேட் கம்பெனிக்காரன் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கேன் தள்ளுபடி பண்ணுவான். விவசாய கடன் தள்ளுபடி பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து ஆடி காரில் போகிறவங்க விவசாயிங்களாம். அதெல்லாம் நேரத்தில் வீட்டு சொத்தில் சேர்த்துட்ருக்கோம். அது வந்து வர்றதுக்கே நம்ம பேசுகிற நம்ம இருக்க மாட்டோம். கண்டிப்பாக அந்த பணம் திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கே நம்ம கண்டிப்பாக இருக்க மாட்டோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 15,000 கோடி போயிடுச்சுன்னா திருப்பி அதுலேருந்து ஒரு 1000 கோடியை வந்து கணக்கு காட்டிட்டு அந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கார்பரேட் கம்பெனியே உள்ளே வரதுனால நம்மளுக்கு எந்த யூஸுமே கிடையாது. இப்போ காமனாக மக்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ உங்களோட கணிப்புப்படி மக்கள்னு வச்சுங்களேன், யாரெல்லாம் மக்கள்? படித்தவங்க மட்டும் தான் மக்களா? எல்லாருமே தான் மக்கள். இப்போ வயசானவங்க, படிக்காதவங்க, படித்தவங்க எல்லாருமே மக்கள். அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரோஜனமாக இருக்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணலாம். எப்படி கொடுப்பான்? அவங்ககிட்ட வயிறு அடித்து இவங்ககிட்ட அவங்ககிட்ட எதுவும் டேக்ஸு வரி தான் ஏற்றுவான், எல்லாம் வரி ஏற்றுவான், எல்லாம் ரோட் டேக்ஸ் ஏற்றுவான். நம்மகிட்ட இருந்து காசு வாங்கி தான் கொடுப்பான். மக்களுக்கு இருந்து காசு வாங்கிட்டு தான் நம்மகிட்டே கொடுப்போம். நம்மகிட்ட திருடி நம்மகிட்டே அதுதான் கொடுப்பான்றதே சிம்பிளாக சொல்லணும்னா. எலி பூந்தா எலி எங்கே போவோம், நோண்டி தான் போவோம். எல்லா அரசியல் கட்சியெலாம் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. அவங்க எப்படி வாங்கினது எப்படி ரிட்டர்ன் பண்ணுவாங்க? அது ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, அதுக்குள்ளேயுமே பாதி இது செலவு பண்ணிடுவாங்க. இது மற்றவங்களுக்கு கொடுக்குறேன் அது இதுன்னு ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. தனிப்பட்ட முதலாளிகிட்ட வந்து பணங்கிறது வந்து அது தப்பான பழக்கம். அது அரசியல் இது பண்ணக்கூடாது, அது தவறானது தான். கோர்ட்லேயும் வந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க திருப்பி வந்து கொடுத்துடணுன்ட்டு. அதை கார்பரேட் கம்பெனிகிட்ட கொடுக்குறதுனால அதை மக்களுக்கு வந்து அதில் நல்ல இல்லை வந்தது பணத்தை மக்களுக்கு வந்துருச்சுன்னா கார்பரேட் வந்து கொடுக்குறாங்கன்னா மக்களுக்கு போய் மக்களுக்கு செஞ்சிட வேண்டியதான். பிஜேபி இன்னைக்கு வந்து பணத்தை பிடிச்சி கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. வாங்கின பணத்தை எந்த அரசியல் கட்சியுமே திருப்பி தர மாட்டாங்க. அந்த கொடுத்த பணத்தை கார்பரேட் கம்பெனி வேறு மறைமுகமாக அவங்களுடைய அரசியல் கட்சி மூலமாக ஆதாயத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க, அதனால் அதை அவங்க கார்பரேட் கம்பெனி பலன் நினச்சிருப்பாங்க. ஜிஎஸ்டி பணம் கொடுக்க முடியல சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஆனால் அதானி கட்டியும் அம்பானி கட்டியும் பிற ஒரு 15 முதலாளிகிட்ட கொடுத்த பணத்தை வாங்க முடியல ஒரு மத்திய கவர்மெண்ட்டு. அதை வாங்கினாவே ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தரலாம், விவசாய நிலத்துக்கு பயிர் கடன் தரலாம். ஏழைங்க நடந்த வரியை போட்டு தள்ளுறாங்க. நம்மளுக்கு 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு டிஃபன் சாப்பிட்டா 18 ரூபாய் வரி பிடிக்கிறாங்க. 2 லட்ச ரூபா வண்டிக்கு நாங்கள் வாங்கணும் வச்சா எங்களுக்கு 20,000 இன்சூரன்ஸ் வருது. ஏன்டா கேட்டால் வச்சுங்க, அவன் சொல்ல நீங்கள் ஓட்டி சம்பாரிச்சு கட்டுறீங்கன்றான். இப்போ ஆடிக்கார வச்சுக்கிற திருடி கட்டுறானா? ஓட்டி தான் அவனும் சம்பாதிச்சு தானே வச்சுக்கிறான். அந்த வண்டிக்கு அதோட வேல்யூக்கும் எங்கள் வேல்யூக்கும் எவ்வளோ இருக்குது? 2 லட்ச ரூபா வேல்யூக்கும் 40 லட்ச ரூபா காருக்கும் ஒரே இன்சூரன்ஸ் போட்டாங்கன்னா என்ன வருது? இதெல்லாம் வந்து ப்ரைவேட் கம்பெனிக்கு அவங்க ஃபேவர் பண்ணணுன்றதை வந்து இது மாதிரி அமௌண்ட் வாங்கிக்கிறாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டாங்க, கணக்காட்டிடுவாங்க. அவன் வந்து கொடுக்குறவன் வந்து திருப்பி கொடுக்கணுன்ட்டு வாங்கலை. அவங்க நீங்கள் திருப்பி எனக்கு கொடுக்கணுன்ட்டு வாங்கலை. எங்களுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா ஃபேவர் பண்ணுங்க. தரமாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது. அது ஒரு கிணத்துல போட்ட மாதிரி, கிணத்துல ஒரு வாட்டி ஒரு கல்லை போட்டோன்னா திருப்பி எடுக்க முடியும்? வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி தான் கான்செப்ட். இன்கேஸு அவங்க ரிட்டர்ன் பண்ணுறோம் இது பண்ணுறோம் பேசினா கூட ஒரு 1% 2% வருந்தவர் வந்து அந்த 100% வாய்ப்பே கிடையாது. கார்பரேட் கம்பெனி நம்மளுக்கு என்ன கொடுத்துச்சு? அதான முதல்ல கொக்கோ கோலா அதை கொடுத்து ஊற்றி குடிச்சிட்டு எங்கே போகிறது? பிஜேபி தானே, எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே அவன் வாங்கினாலும் சரி,
இப்போ கரண்டில் இருக்கிறவங்க போயிட்டு நான் வாங்கினேன் அப்படின்னா நான் கொடுத்துட்டேன், நீ ரிட்டன் இன்னொரு இதுமாரி மைக் எடுத்து வந்து பிடிச்சி இதுமாரி கேட்க போகிறானுங்க, நான் கொடுத்துட்டேன்னு போகிறானுங்க. அவ்வளோ தான். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அடுத்த அரசியல் யாராவது வந்தால் தான் அவன் கேட்பான், நீ எவ்வளோ கொடுத்த என்ன பண்ணேன்ட்டு கேட்பான். ஃபஸ்ட்டு 500 தான் இது, இப்போ 5000 ரூபாய் ஏற்றுறானுங்க. சும்மா கண்ணாடி மிரர் கட்டினா ஒரு கண்ணாடி அதுக்கு ஒரு ஃபைன் கட்டுறானுங்க. பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்து போனால் அதை பிடிக்கிறானுங்க. ஃப்ரீடமாக இருக்கணும்ல ஃபஸ்ட்டு, அப்படியே மொத்தமாக சாப்பிடுவானுங்க. அப்படி தான் போயிட்டு இருக்குது. பிஜேபி இருக்காமல் இருந்தால் பெட்டர் ஃபார் இந்தியா, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் சில கட்சி வரலாமே, என்ன தப்பு இருக்குது அதில்? சில கட்சி அதான் தெரியுது, நம்ம கண் முன்னாடி தெரியுது. நிறைய சில கட்சிலாம் நல்லா இருக்காங்க. இன்கேஸ் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாலும் நம்மளால் ஜெயிக்க வைக்க முடியும்னா அதுவே ட்ரை பண்ணலாம். எதுக்கு பிஜேபியே திருப்பி பண்ணாங்கன்றதை வந்து பண்ணிட்டாங்களே, இதுக்கு மேலே என்ன இருக்குது அதுக்கு மேலே? ஸோ புதுசாக ஏதாச்சும் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சிம்பிள். ரிட்டர்ன் எப்படி கொடுப்பாங்க, என்ன ஆதாரம் இருக்குது? மக்கள் சரி ஓகே, அங்கே அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இப்படி கொடுக்க போகிறாங்கட்டு. மக்களுக்கு எப்படி தெரியும்? நீ சும்மா டிவியில் இவ்வளோ கோடி குத்தேன், இவ்வளோ இது குத்தேன் நீ காமிக்க போகிற, அவள் தான். மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஞாபகம் தான் போவானுங்க. இவ்வளோ குத்தானா எப்படி கொடுக்குறான்னு தெரியணும்ல. நீ டிவியில் நான் இந்தமாரி கொடுத்தேன், 60 கோடி நான் இங்கே கொடுத்தேன் தமிழ்நாட்டுக்கு, இப்போ தண்ணி வந்தது, பிஜேபியில் இவ்வளோ கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. எப்படி கொடுத்த நீ தெரியணும்ல? நம்ம யாருக்கிட்ட மக்களுக்கு தெரியணும்ல, யார்கிட்ட கொடுத்த, எவன் அதை யூஸ் பண்ணுறான், அந்த மக்கள்கிட்ட எவன் எடுத்து போய் சேர்க்குறான். அதான் சும்மா கதை, சும்மா நம்ம இதுனால பேசிப்பானுங்க, அவள் தான். மற்றபடிலாம் நம்ம கண் எதிர கொடுக்கணும். இப்போ ஸ்டாலின் வந்தார், தண்ணி வந்ததுன்ட்டு அந்த 5500 6500 ரேஷன் கார்டுக்கு அது வந்து ஒரு இதுவாக இருந்தது. ஏன்னா ரேஷன் கார்டு இருந்தால் கொடுக்குறது அது ஒரு நல்லா இருந்தது. அந்தமாரி கொடுக்கணும். நீ ஏதாவது கொடுக்குறன்னா அந்தமாரி கொடுக்கணும், ப்ரூஃப் இருக்கணும். அதுதான். அப்படி கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு என்ன மாதிரி திட்டங்கள்லாம் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அதை திருப்பி அவன் வாங்கிட்டு இவங்க என்ன திட்டம் பண்ண முடியும்? கார்பரேட் கம்பெனிக்கிட்டே கொடுத்தா போட்டிருக்கிற வரிங்களை வந்து நல்லா குறைச்சிட்டு எவ்வளோ வரி கரெக்டாக வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த வரிக்கு இந்த திட்டம் கரெக்டாக செய்ய முடியும். அதை அவங்க செஞ்சாலே போதுமானது. அது செய்ய மாட்டேங்கிறாங்க. கணவரால் கைவிடப்பட்டவர் அவங்களுக்கு அதோட ரீசன் வந்து தெரியாது சில பேருக்கு, எப்படி விட்டு போனாங்கன்னுட்டு. அவங்களுக்கு பண்ணலாம். அப்புறம் குழந்தைங்க வந்து ரோட்டில் இருக்குல்ல, அம்மா அப்பா இல்லாத அவங்களுக்கு செலவு பண்ணலாம். முதியோருக்கு செலவு பண்ணலாம். முதியோர்னால் கை கால் ஊனமுன்றவங்க இருக்காங்க, அவங்களுக்கு செலவு பண்ணலாம். அந்த பணத்தை வச்சு பண்ண மாட்டாங்க. அந்த பணம் எல்லாமே மக்களோட பணம் தான், அவங்களோட பணம் கிடையாது. அவங்க அப்பா பாட்டெல்லாம் சம்பாரித்த பணம் கிடையாது, மக்களோட பணம் தான். மக்களுக்கோசம் செலவு பண்ணலாம். காலேஜ் கட்டலாம், ஸ்கூல் கட்டலாம், ஹாஸ்பிட்டல் கட்டலாம், அது மாதிரி திட்டம் செய்யலாம். அக்கௌண்ட்டில் போடுறீங்கல்ல, அக்கௌண்ட்டில் போடுறேன் நீ எப்போ போடுறேன்னு தெரியல. ஏன்னா பணம் செல்லாத போச்சுல, அந்த மாதிரி திடீர்னு போட்டுருவோம்ல. ஆமாம், ஒரு ஆட்சியில இருந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, போட்டுருவாரு. இல்லை, அக்கௌண்ட் நம்பர் தெரியாமல் தேடி நிற்கிறாப்புல. அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாக்கா போட்டுருவாப்புல. என்ன ஒன்று இருக்கிற தண்ணி பிரச்சனை தீர்த்தா போதும். இன்னும் எவ்வளோ வருஷமாக காவிரி பிரச்சனை ஓடின்னு இருக்குது. ஏன் அந்த நதி நீர் இணைச்சி விட்டான்னா? ஏன்னா மெயினாக விவசாயம் தான் நம்ம நாடு. அதை ஃபுல்லாத்தையும் அழிச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறதோடைய விவசாயிக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம். ஒரு கார் கம்பெனிக்காரன் கார் தயாரிக்கிறான், போனால் 6 லட்ச ரூபா காருன்றான். ஓகே, அவன் சொல்கிறான். இன்றைக்கி விவசாயம் பண்ணுறான் வந்து நெல்லுக்கு விலை வைக்க முடியுமா? முடியாது. அவன் என்ன பண்ணுறான்? வாங்குற மீடியேட்டர் தான் பண்ணுறான். இல்லை இன்றைக்கி விளைச்சல் அதிகமாகி போச்சு, இந்த ரேட்டு தான்றான். அவன் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் ஒரு இது நிரந்தரமான விலையை வைன்றாங்க. அதை செய்ய மாட்டாங்க கவர்மெண்ட்டு. செய்ய வேண்டியது தானே. ஒன்றும் கிடையாது. மார்க்கெட்டில் தக்காளி 10 ரூபா வாங்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கே 10 ரூபா கிடைக்குதுன்னா இதை விவசாயிக்கு எவ்வளோ போயிருக்கும்? மீடியேட்டர் எவ்வளோ சாப்பிட்ருப்பான்? அதில் விளைச்சல் இருந்தாலும் நடுவில் ஒரு மீடியேட்டரை விட்டுட்டு கவர்மெண்ட் எல்லாம் செய்யலாம்ல. இதை திருப்பி வந்தாலுமே அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் தனியாக வரும். அந்த 15000 கோடியில் ஒரு 16000 கோடி அவனே அடிச்சிருவான்னு வச்சுக்கோ. மிச்சம் இருக்க கோடியில் வந்துட்டு சும்மா இதை இதாக பண்ணணுன்னு ஒரு பேர் ஒன்று காட்டி விட்ருவாங்க. இதான் கார்பரேட் கம்பெனி ஏற்கனவே வளர்ந்தாச்சுல, நாங்கள் தானே வளர இருக்கோம் ஏழைங்களா. மக்கள்கிட்ட அந்த பணம் போய் சேர்ந்தா தான் நல்லது. அது இப்போ பஸ் ஓட்டுறதே பார்த்தீங்கன்னா டிரைவரே பாதி பேர் கிடையாது. ஏன் சம்பளம் கொடுக்கணும் தானே பாதி பேர் ஓட்டாமல் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த சம்பளம், அந்த பிஎஃப் இதெல்லாம் கொடுத்தாவே அவங்களே கரெக்டாக இருக்கும்ல. அதை விட்டு ஏன் எக்ஸ்ட்ரா ஆள்லாம் போட்டு இது பண்ணுறாங்க? டிரைவிங் ஒழுங்காக தெரியாதவங்க ஓட்டுறாங்க, நிறைய இது இருக்குல்ல. இப்போ படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான பல வேலை வாய்ப்பை உருவாக்கலாம். அந்த பணத்தை மக்கள் வந்து தரமான கல்வி, குடிநீர், மருத்துவம் இதெல்லாம் அந்த பணத்தை வச்சு சிறப்பாக செஞ்சாங்கன்னா மக்கள் நல்லா பயன்பெறும். இல்லை ப்ரோ, தண்ணி இருக்குது பாரு ப்ரோ. இங்கே வேலைச்சேரி இருக்குல்ல, தண்ணி அவ்வளோ பழத்தையும் ரெடி பண்ணாலே போதும். இவங்க முதல்ல தண்ணி ரெடி பண்ண சொல்லுங்கள், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ரோடே சரி கிடையாது. இதோ இங்கே பாரு ப்ரோ, அங்கே பேரிகேட் போட்டு வச்சுருப்பான். இங்கே போய் நேற்று ஆக்சிடென்ட் ஆச்சு. எதுக்கு பேரிகேட் போட்டான்? அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது அங்கே. இல்லை, ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு வந்து வேலையே கிடையாது. ஆமாம், நான் இதோ இப்போ இவர் வந்து இன்ஜினியரு, ஆமாம், நான் எம்பிஏ. நாங்கள் 2 பேரும் பிபிஓவில் வேலை செய்கிறோம். சரிங்களா? எங்களுக்கு வந்து டேலண்டெல்லாம் இருக்குது, ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை.
அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் ரெடி பண்ணாங்கனாக்கா ஓகே. இந்தியா முழுக்க எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அப்படின்றது. அந்த மாதிரி பண்ணாங்க. அப்புறம் இன்னும் ஒரு கடைசி கேள்வி என்னன்னா வந்து இவ்வளோ 15,000 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு இருக்குல்ல பிஜேபி தான் கிட்டத்தட்ட அதிகமான காசு. பிஜேபி இன்கேஸ் அந்த காசெல்லாம் செலவு பண்ணியிருந்து திருப்பி அந்த காசை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தெரியல ப்ரோ. அது வந்து இப்போ இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி இப்போ யாரும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக யாருமே இல்லை. வந்து யாரையும் வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. புதுசாக இப்போ வேறு எதனா ஒரு கட்சி இப்போ வேறு யாருனா வந்தால் ஒரு மாற்றம் இருக்கும். அது பிஜேபியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வாய்ப்பே நம்ம தரல இல்லையா. ஐயோ மோடி எல்லாம் இங்கே வரவே மாட்டான் தலை. மோடிலாம் இங்கே வந்து தமிழ்நாடுல வரவே மாட்டான். இப்போ தளபதினு வந்திருக்கிறார் ஒருத்தர், பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. எவன் வரானோ ஒருத்தன் இப்போ வந்த அரசியலே வரக்கூடாது, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்தால் நல்லாயிருக்கும் தலை. அதிமுககாரங்களாம் வந்து பண்ணியிருந்தாங்க, அது பண்ணுறவங்கலாம் போய் சேர்ந்துட்டாங்க. சில்லறைங்கெல்லாம் போய் ஏமாத்துறதுக்கு ரொம்ப ஃப்ராடு தானே பண்ணுறானுங்க. அதெல்லாம் சுத்தமாக அதிமுககாரன் வரங்கட்டான். திமுககாரன் தான் இப்போ இருக்கிறான். மோடி மக்களுக்கு ஒரு மயிறு திட்டம் வராது தலை. ஏன் தலை மக்களுக்கெல்லாம் மக்கள் இப்படியே தான் நாசமாக அவன் சம்பாதிக்கணும், அவன் சாப்பிட்ணும். அவன் எவன் எப்படி போனால் என்னமோ போகட்டும்.